நண்பர்களுக்கு வணக்கம். புத்தகம் வாசிப்பை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல். 6 நிமிஷம் நம்ம புத்தகம் படித்தாவே நம்மளுடைய மன அழுத்தம் 68% வரையும் குறையுதாம். இது வாக்கிங் போகிறது, சாங் கேட்குறத விட ரொம்ப வேகமாக நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்து தான் புத்தகம் வாசிப்பு. அதே போல் புத்தகம் வாசிக்கிறவங்க மற்றவங்களை விட சராசரியாக 2 வருஷம் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அது நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக்குறதோட நம்மளுடைய வாழ்நாளையும் அதிகமாக்குது. அதே போல் சில பேர்த்துக்கு அந்த பழைய புத்தகங்கள் இருக்கிற அந்த வாசனை பிடிக்கும். அந்த வாசனைக்கு ஒரு பெயர் இருக்கும். அது பேர் பிப்ளியோஸ்மியா அப்படின்னு அந்த வாசனைக்கு பெயர். அது அந்த காகிதம், அந்த அச்சு, அந்த பசை அதெல்லாம் செதஞ்சி அந்த வாசனையை உருவாக்குதாம். அதே போல் இன்னொரு ஹேபிட்டு அந்த புத்தக பிரியர்களுக்கு இருக்கும். என்னென்னா, நிறைய புத்தகங்களை வாங்கி அதை ஃபுல்லாக படிக்காமலே அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த ஹேபிட்டுக்கு பேர் சுண்டோகோ அப்படின்னு அந்த ஹேபிட்டுக்கு பேர். சில பேர் கதை நாவலை ரொம்ப விரும்பி படிப்பாங்க. இந்த கதை நாவலை விரும்பி படிக்கிறவங்களுக்கு எம்பதி, பச்சாதாபம் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதாவது அடுத்தவங்களுடைய உணர்வுகளை அந்த புரிஞ்சிக்கிற திறன் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதே போல் நம்ம உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதே போல் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய மனதுக்கும் இந்த வாசிப்பு அதிகமாக நினைவு திறன் சார்ந்த நோய்கள் வராது அப்படிங்கிறாங்க. அதாவது அல்மைசர், டிம்னிஷியா இந்த மாதிரியான நோய்கள் வராது அப்படிங்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி டிவி, மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போ புக்ஸ் படித்தோம் அப்படின்னா அந்த ஹேபிட் நம்மளுடைய மனசை தளர்த்தி தூங்குறதுக்கான அந்த கட்டளையை மூளைக்கு கொடுக்குமா. அப்போ நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி உலகத்துக்கான ஒரு திறவுகோல். அந்த வாசிப்பு பழக்கம் நமக்கு அறிவை மட்டும் கொடுக்காம நல்ல மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. தினமும் சில பக்கங்களையாவது படிப்போம். ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை உருவாக்கிப்போம். தேங்க்யூ.